அன்பும் மரியாதை கலந்த வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பெண்டிங் டைம். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம அடிக்கடி இப்படி சந்திக்கிறது இல்லை, பட் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கும்போது எல்லாரையும் பார்க்காம இருக்க முடியாது. நேரில் ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் முடிவு பண்ண ஒரு முடிவு இது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சமீபமாக வந்து எந்த படமே வந்து அவ்வளோ சட்டுன்னு முடிவு பண்ணது கிடையாது. அன்னைக்கு எல்லாமே சரியா இருந்த மாதிரி இருந்துச்சு. இது முழுக்க முழுக்க ஆர்ஜே பாலாஜி அவரோட விஷன் தான். அது சொல்லும் போதே வந்து தியேட்டரில் வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. பட் நம்பிக்கை வச்சு தான் எல்லா படமும் பண்ணுறோம். பட் முதல் நாளில் இருந்து முதல்ல முடிவு பண்ண அந்த மீட்டிங்ல இருந்தே எல்லாமே சரியா போச்சு. அதுக்கு ஒரு துணையாக இருந்தது வந்து ட்ரீம் வாரியர்ஸ் பிரகாஷ் அண்ட் பிரபு. எல்லா முடிவுகளும் சரியா எடுத்ததுக்கும் சரியா எடுக்க வச்ச கருப்பசாமிக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். இது ஆசைப்பட்டது, ஆனால் எதிர்பார்க்காத ஒரு பெரிய வெற்றியை கொடுத்த உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கருப்பு படம் டீம் அண்ட் க்ரூ எல்லார் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் தியேட்டரில் நான் சமீபத்தில் நான் பார்த்ததே இல்லை. பெரிய ஒரு அன்பு கிடைச்சிருக்கு இந்த படத்துக்கு. ஒரு காட்ஸ் ஹேண்ட் இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் எல்லாருமே உணர்றோம். ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு கதையை முடிவு பண்ணுறோம். பட் அந்த எமோஷனை வந்து எல்லாத்துக்கிட்டையுமே அதை கடத்த முடியுது. எல்லாத்தையுமே வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கேரளாவில் சரி, ஆந்திராவில் சரி, அயர்லாண்டில், நியூசிலாண்டில், ஆஸ்திரேலியாவில், யூகேல, யூஎஸ்ல, துபாயில் எல்லா இடத்துலையுமே இதே ரியாக்ஷன் கிடைக்கிறதுங்கிற போது ஒரு நல்ல இடத்துல இருக்கும். இந்த தொழில் பண்ணுறது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொல்ல தோணுது. இவ்வளோ பேர்த்தோட அன்கண்டிஷனல் இந்த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் பார்க்கும்போது ஒரு படம் சம்பாதிக்குது, எல்லாருக்குமே வந்து அந்த சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா அது நான் ஐ திங்க் ஐ ஹேவ் டு தேங்க் எவ்ரிபடி. ஏன்னா அவ்வளோ பேர்கிட்ட அந்த கான்ட்ரிபியூஷன் இருக்குது. நான் சொல்லும்போதே நான் குமார்னு என் கூட இருக்கிற தம்பி, நான் தம்பி தான் பார்க்குறேன். ஒரு 28 வருஷமா எனக்கு அசிஸ்டண்ட்டாக கூட இருக்காப்புல. அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, படத்தை தாண்டி கருப்புசாமிக்கு ஒரு பாட்டு வேலை செய்யணும், கருப்புசாமிக்கு ஒரு பாட்டு கொடுங்கன்னு சொன்னோம்னா கடைசி கிளைமேக்ஸ் பாட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு அது குமாரோட ஐடியா. படத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஐடியா வந்து கிளைமேக்ஸ் அங்கே வருது. படத்தை வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். பட் 10 அப்படின்ட்டு எடிட் பண்ணிட்டு ஒரு 5 மாசத்துக்கு அப்புறமா எடுத்த பாட்டு தான் அந்த கருப்பு பாட்டு. கடைசியாக நீங்கள் கிளைமேக்ஸில் பாட்டது வந்து லாக் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 மந்த்ஸ்க்கு அப்புறமா எடுத்தது. ஒரு 2 இயர்ஸ் படம் ஆனால் தெரியும் உங்களுக்கு வேறு இந்த ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் கோ. அப்போ செலவு பண்ண வேண்டாம், செலவு பண்ணக்கூடாது, செலவு பண்ண முடியாது அப்படிங்கிற பல விஷயம் வந்து அந்த டேபிள்லேயே வந்து இந்த ஐடியாவை க்ளோஸ் பண்ணியிருந்துருக்கலாம். பட் இல்லை எடுத்துடலாம் அப்படின்னு சொன்ன முடிவு தான் வந்து கிளைமேக்ஸில் வந்து இப்போ எல்லாருமே அந்த பாராட்டுற விஷயம் வந்து கடைசியாக அந்த படத்துக்கு எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் சரி, லவ் ஃபார் த ஆர்ட் ஃபார்ம் சரி, புஷ் பண்ணிடலாம், இந்த படத்துக்கு சரியாக என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிடலாம் அப்படின்னு அத்தனை பேரும் சேர்ந்து நினைச்சது வந்து இன்னைக்கு இந்த சந்தோஷத்தை பார்க்க முடியுது. பாக்கியராஜ் சாரோட தான் அது. அடுத்தவங்க சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் உண்மையான சந்தோஷம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து தியேட்டரில் அத்தனை பேரும் வந்து இந்த ஹவுஸ்ஃபுல் போர்டெலாம் போட்டு ஃபோட்டோ காமிக்கிறது வந்து மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போன உங்க அத்தனை பேருக்கும் மறுபடியும் எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.